ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே, அடிமைகளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பாவுடைய பாதத்தில் நாம் அப்படி அமரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை வேளையில் கர்த்தருடைய பாதத்திற்கு ஆர்வத்தோடு வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. தயவாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து கையை பிடித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கைதட்டி ஆமேன்னு சொல்லுவான். இன்னொன்று ஆமென், ஆமென், ஆமென். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக மாற்றுவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நம்முடைய தேவன் மகிழ்ச்சியாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 39 சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கலாம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். போதும். இந்த இடத்துல தாவீது ராஜா ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையில் ஒரு சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறத நான் பாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் அப்படின்னு சொல்றார். வாதை, வாதை என்று சொன்னால் அது ஒரு நோய் அல்ல. தேவ பிள்ளைகளே, வாதை என்றால் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற சஞ்சலம், தவிப்பு, போராட்டம். ஒரு மனிதனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே வருகிற தனிப்பட்ட முறையில் வருகிற சஞ்சலம், தவிப்பு, தாங்க முடியாத துயரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தாவீதின் வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு வாதை அனுதினமும் அவனை வதைக்க ஆரம்பித்தது. அனுதினமும் அவனை தனிப்பட்ட வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலைமையில் அலைய ஆரம்பித்தான். சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், மகிழ்ச்சியை இழந்தான். அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு வாதை அவனை பிடித்து கொண்டது. வாதை பிடித்து கொண்டது. அந்த வாதை அவனுக்கு எப்படி வந்ததென்று நம் கீழ்ப்பகுதியிலே வாசித்தால், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். வாதை அவனுக்கு எப்படி வந்தது? தாவீதுக்கு. தேவ பிள்ளைகளே, அந்த வாதை மனுஷனுடைய அடியினால் அவனுக்கு வரல, சத்துருக்களுடைய அடியினால் அவனுக்கு வரல, தன் உறவினருடைய அடியினால் அவனுக்கு வரல. ஒரு மனுஷன் மனுஷனை அடித்தால் என்ன செய்யலாம்? காயப்பட்டால் மருத்துவர்கள்ட்ட போய் காயத்தை என்ன செய்யலாம்?
ஆட்சி கொள்ளலாம். மனுஷன் ஒரு துன்பத்தை செஞ்சா அந்த துன்பத்துக்கு என்ன செய்யலாம்? பதிலுக்கு பதில் செய்யலாம். மனுஷனால் வந்ததை ஓரளவு தீர்த்து விடலாம். ஆனால் தாவீதுக்கு வந்த அடி தேவனுடைய கரத்தினால் வந்த அடி. தேவனுடைய கரம் அவனை அடித்தது. அவன் இருதயம் வாதிக்கப்பட்டது. ராஜாவாக இருந்தவன், பலசாலி, சௌந்தரியமான ரூபம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன், யுத்த வீரன். அப்படி இருந்தும் பிள்ளைகளுக்கு குறையில்லை, மனைவிகளுக்கு குறையில்லை, ஆஸ்திக்கு குறையில்லை. எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவனை அடித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவனை அடித்ததினால் வாதை அவனை பிடித்து கொண்டது. அனுதினமும் வாதிக்கப்பட்டான். நிம்மதியற்ற உறக்கம், நிம்மதி இல்லாத உறக்கம். முகத்தில் சிரிப்பு, உள்ளத்தில் அழுக. குற்ற மனச்சாட்சி தாவீதை வாதித்தது. ஒரு மனுஷன் அடித்தா அந்த காயத்தை என்ன செய்யலாம்? மருத்துவர்னால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இவனை அடித்தது மனுஷன் அல்ல, கர்த்தரே அவனை அடித்தார். தாவீதை கர்த்தரே அடித்தார். அந்த அடி அவனை வாதைக்குள்ளாக கொண்டு போனது. ஒரு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என் குடல் அழுகி நாற்றம் எடுக்கிறதுன்னு சொல்றார். என் எலும்புகள் எல்லாம் கட்டுண்டதுன்னு, கட்டுக்கள் விட்டு போய் என்ன செய்தாதான் அப்படி இளைத்து போனானோ. தாவீதுக்கு விழுந்த அடி தேவனால் வந்த அடி. அந்த அடியினாலே அவன் பாதிக்கப்பட்டான். அதனால தான் அங்கே அழுகிறான், என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். தேவ பிள்ளைகளே, இந்த வாதை அவனுக்கு எப்படி வந்தது? வாதை அவன் கைகால்களை நிமிர்த்து நடக்க முடியல. முன்பு போல அவன் ராஜ மேன்மையை அவன் காண முடியல. விறுவிறுப்பா எதையும் செய்ய முடியல. என்ன செய்வென்று தவிக்கிறான். எந்த மனுஷன் சொல்லி என் வாதையை புலம்புவது? எந்த மருத்துவரால் என் வாதையை நீக்க முடியலையே. ஹல்லேலூயா. வாதையை நினைத்து 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 அந்தரங்கத்தில் புலம்புற காரியத்தை நம்ம பார்க்குறோம். 51ஆம் சங்கீதத்தில் அவன் அழுகிறதை நம்ம பார்க்குறோம். 56ஆம் சங்கீதத்தில் தேவரீர் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர்னு சொல்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகளே, உலகத்தாலே மனுஷனாலே வந்த அடியன்னா நான் சாதாரணமாக என்ன செஞ்சிடலாம், எதையாட்டு சொல்லி எதையாட்டு செஞ்சு சமாளிச்சிடலாம். ஆனால் தாவீதுக்கு வந்த அடி கர்த்தருடைய கரத்தினால் வந்த அடி. அல்லேலூயா. ஏன் இந்த அடி அவனுக்கு வந்தது பாருங்க. ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி பத்சேபாள் என்று சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு யார் என்று சொன்னால் தாவீதினுடைய உத்தம வேலைக்காரனாகிய ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி, செல்ல மனைவி. அந்த உரியா என்று சொல்லப்பட்ட மனிதன் தாவீதுக்கு உத்தமமான போர் சேவகன். உத்தமமான போர் சேவகன், ஆத்ம பாரம் உள்ளவன், தேசத்துக்காக திறப்பிலே நிற்கக்கூடியவன், ராஜாவுடைய காரியத்திலே உண்மை உள்ளவன். அப்பேற்பட்ட உத்தமனுடைய மனைவியை அவன் தனக்கு மனைவியாக வஞ்சகமாய் எடுத்துக்கொண்டான். வஞ்சகமாய் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, என் அன்பு பிள்ளைகளே, அந்த
உத்தமமான மனிதனை போர் முனையிலே கொலை செய்ய சொல்லி எதிரிகளால் அவன் வெட்டுண்டு அம்புகளால் ஈயப்பட்டு அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த ஏத்தியனாகிய உரியாவின் கையிலேயே மரண சாசனத்தை எழுதி கொடுத்த கொடூரமான மனிதன் தான் இந்த தாவீது. அவன் கையிலேயே லெட்டரை எழுதி கொடுத்து அதை யோவாப்பிட்ட கொண்டு கொடு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். யோவாப்பு அதை வாசிக்கும் போது யுத்தம் மும்முரமாய் நடக்கிற அலங்கத்துக்கு முன்பாக, எதிரியின் அலங்கத்துக்கு முன்பாக இந்த உரியாவை முன்னணியில் நிறுத்துங்கள், அவன் யுத்தத்திலே மடிய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண சாசனத்தை எழுதி அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பினான் இந்த தாவீது. கர்த்தருடைய மனுஷன், சங்கீதங்களை எழுதினவன், சிறு வயது முதலே ஆண்டவருக்கு பிரியமா நடந்தவன். ஆனால் மாம்ச இச்சை, அதிகார பலம், பண திமிரு, அதிகாரத்தின் திமிரு அவனை பயங்கரமான துரோகியாய் மாற்றியது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உத்தமனான மனிதனை போர் முனையிலே கொலை செய்ய சொல்லி அவன் கையிலேயே மரண சாசனத்தை லெட்டரை எழுதி கொடுத்தான் இந்த தாவீது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமனான அந்த மனிதன் இப்போ யுத்த முனையில் எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அல்லேலூயா. அவன் இறந்த அடுத்த சில நாளைக்குள்ளேயே அவனுடைய மனைவியை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டு தனக்கு மனைவியாக கொண்டான் இந்த துரோகியாகிய தாவீது. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அந்த பத்சேபாள், அந்த குழந்தை தேவனால் அடிக்கப்பட்டது. தேவனுடைய கரம் அந்த பிள்ளை மேல் அமர்ந்து பிள்ளை அடித்தது. பிள்ளை அவலட்சணமாய் மாறியது, அழகில்லாமல் போனது, முள்ளும் தோளுமாய் மாறியது, தேர விழுந்த குழந்தையை போல் மாறியது. தாவீதுக்கு பிறந்த குழந்தை அவலட்சணமாய் மாறியது. தாவீது அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன். ஆனால் அவனுக்கு பிறந்த குழந்தை கேவலமாய் கிடந்தது. காரணம், தேவனுடைய அடியினாலே வாதை அவனை தாக்கியது. என் அன்பு பிள்ளைகளே, தாவீதுக்கு வந்த வாதை மனுஷனால் வந்ததல்ல, தேவனால் வந்தது. அல்லேலூயா. தேவனால் வந்தது. தாவீது ஒரு சமயம் பிசாசினால், சாத்தானால் ஏவப்பட்டு ஜனங்களை தொகை பார்க்க அவன் ஏவுதலை உண்டாக்கினான், ஜனங்களை தன்வசப்படுத்தினான். கர்த்தர் கோபம் கொண்டு தாவீதை அவனுடைய ஆட்சியில் இருந்த 70,000 பேரை அடித்தார். 70,000 பேரை அடித்தார். தாவீது பாருங்க, மனுஷனிடத்திலே விழாமல் தேவனிடத்திலே விழுந்தான். கர்த்தாவே, நான் பாவம் செய்திருக்க இந்த ஆடுகள் என்ன செய்யும் என்று சொல்லி தேவனிடத்திலே மனம் திரும்பினான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தான் செய்த பாவத்திற்காக தாவீது மனுஷன் புலம்பல, மருத்துவர்களை தேடல, பரிகாரிய தேடல. தேவ பிள்ளைகளே, தனக்கு வந்த வாதை எதனால் வந்தது என்று அவன் உணர்ந்து தேவனிடத்திலே மனம் திரும்ப ஆரம்பித்தான். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாதை இருக்கலாம், உங்கள் மேலே தேவனுடைய கரம் விரோதமாக இருக்கலாம். நீங்கள் மருத்துவர்களை நாடலாம், பரிகாரிகளை நாடலாம், மனுஷர்களை நாடலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட சிச்சையான வார்த்தையை
அனுப்புகிறது என்னவென்றால் உனக்கு தீர்க்க முடியாத கடனா இருக்கலாம், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம இருக்கலாம், நீ அதனால அனுதினமும் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த வாதை நீங்கணும்னா நீ தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பினால் தேவனால் வந்த அந்த வாதை நீங்கும். தாவீதுக்கு வந்த வாதை தேவனால் மட்டுமே நீக்க முடிந்தது. தாவீதுக்கு வந்த வாதையை யாராலும் நீக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே இருக்கிற வாதை, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற வாதை, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாதை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மை உள்ளவர்களாக மனம் திரும்புகிறவர்களாய் மாற வேண்டும். நம்மளை நாமளே பெருமை பாராட்டி கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்காதபடிக்கு, பணத்தினால எதையும் சாதித்திடலாம் என்று நினைத்திராதபடி நீங்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் வாதையை எடுத்து போடுவார், வாதையை நீக்கி போடுவார். ஆண்டுடைய பிள்ளைகளை, எனக்கு பக்கவாத நோய் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க. எங்கள் தகப்பனாருக்குள்ள நோய் அவருக்கு இருக்குது என்ற அறிகுறி இருக்குன்னு சொன்னாங்க. நான் எத்தனையோ பக்கவாதத்தினாலே மரித்தவர்களை பார்த்துருக்கிறேன், பக்கவாதத்தினாலே கிடந்தவர்களை பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு மருத்துவ மருந்து என்பதே அந்த மருத்துவத்தினால் அவங்களுக்கு குணமுடைய முடியாது. 199 பேர் அப்படி மருத்துவரால் கைவிடப்பட்டு மரித்திருக்கிறார்கள், கேவலப்பட்டு மரித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்மேல் இருக்கிற இந்த வாதை மனுஷனால் எடுத்து போட முடியாது. ஏசப்பா, உங்களால தான் முடியும். என் பாவத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, என் முற்பிதாக்களுடைய பாவங்களை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லி பல நாட்களாக தேவ சமூகத்தில் அழ ஆரம்பித்தோம். கர்த்தர் அந்த வாதையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுத்து இன்னைக்கு டாக்டர் சொல்லி 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த பக்கவாத நோய்க்கென்று நான் மருந்து மாத்திரை சாப்பிடலை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனால் வருகிற அடியை உணர வேண்டும், தேவனால் வருகிற வாதையை உணர வேண்டும், தேவனால் வருகிற சிச்சையை உணர வேண்டும். தாவீது உணர ஆரம்பித்தான். இது தேவனால் வந்த சிச்சை, இது தேவனால் வந்த சிச்சை என்று உணர ஆரம்பித்தான். நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம். என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. நல்லா கவனிங்க ஆண்டுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தாவீது மேல கர்த்தர் அன்பு கூர்ந்தார். தாவீது மேல கர்த்தர் அன்பு கூர்ந்தார். ஐயோ, அனுதினமும் என்னை ஆராதிக்கிறவனே, எனக்காக சரித்திரங்களை எழுதுகிறவனே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் விழுந்து போனானே என்று சொல்லி கர்த்தர் விடல. கர்த்தர் அவனை சிட்சித்தார், அவனை சிட்சித்தார், அடித்தார், வாதித்தார். இரவும் பகலும் அவனுக்கு தூக்கமில்லை, கண்ணீரே அவனுக்கு உணவாயிற்று. யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு பௌர்ணமி நிலவுல ஒரு மனிதன் வயல்வெளியில ஒரு மனிதனை கொலை செஞ்சானா. கொலை செய்து மரிக்க போகிற அந்த மனிதன் சொன்னானா, கடவுளே எனக்கு சாட்சி இல்லை, நிலவே நீ தான் சாட்சின்னு சொல்லிட்டு தன் ஜீவனை விட்டானா.
ஆண்டுடைய பிள்ளைகளே, தாவீது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி துணிகரமான பாவத்தை செய்தான். மரண சாசனத்தை எழுதி பாருங்க, உரியாவின் கையிலேயே ஒப்பு கொடுத்து அனுப்பின ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சான். துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். பாருங்க, வயல் நிலத்தில் செத்தவன் மறிக்கும்போது தன் ஜீவனை விடுக்கும்னு சொன்ன, நிலவே நீ தான் சாட்சின்னு சொன்னான். சில நாளைக்கு பிறகு நல்ல வெறிச்ச நிலவில் கட்டில், கயத்து கட்டில் வீட்டுக்கு வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டே அந்த கொலை செஞ்சவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, டேய் நிலவா வந்து உனக்கு சாட்சி சொல்லும்னு சொல்லிட்டு பாருங்க, அவனாக பேசிக்கிட்டு இருந்தான். அவன் மனைவி என்ன நம்ம கணவர் புலம்புறான்னு வெளியே வந்து பார்த்தா இவன் பேசுகிறத பூரா கேட்டுட்டான். உடனே போலீஸில் போய் சொல்லி என் கணவன் தான் அந்த மனுஷனை கொண்டதுன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டான். யார் சாட்சி சொன்னா? நிலவே சாட்சி. அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பாவங்களை செஞ்சுட்டு மீறுதலை செஞ்சுட்டு ஆமென் துணிகரமாக நடந்துட்டு யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்களும் நான் இருந்தா ஆமென் இயற்கை சாட்சி சொல்லும். ஆமென். தேவனிடத்தில் மனம் திரும்பணும். மனம் திரும்பாததுதான் அடி. இன்னைக்கு சபையில் தடவி போதிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. தடவி போதனை இல்லைன்னா வேற சபை எங்கேயும் போய் தொலை, நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் யாரா சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பினால், அல்லேலூயா, மனம் திரும்புதலுக்கு இருக்கிற பரிசு விசேஷமானது. தேவனிடத்திலே ஒப்புரவாகிறதுலே ஆண்டவர் கொடுக்கிற பரிசு விசேஷமானது. நீதிமொழிகள் 1:23 எழுதப்பட்டிருக்கு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். நீ ஆமே சங்கீதம் 141:5 எழுதப்பட்டிருக்கு, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், நான் அதை அள்ள தட்டுவதில்லை. அன்னுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் தாவீதை போல மனம் திரும்பணும், சோர்ந்து போகக்கூடாது. தாவீது வாதையினால் சோர்ந்து போனா. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷிக்குள்ள சோர்வு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பயில்வான்னு என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. உங்க உள்ளத்தில் சோர்வு என்ற அலை மோதிச்சுன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அதை வேகமா செய்ய முடியாது. என்ன நினைச்சாலும் செயல்பட முடியாது, ஸ்தம்பித்து போயிடுவாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க விறுவிறுப்பா தேவனுக்காக வாழணும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பார்க்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைய வாழ்க்கையில ஒரு மகிமையான வெளிச்சத்தை நீங்க பார்க்கணும்னா இன்றைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15 3 காரியத்தை பார்க்கிறோம். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி கண்டுபிடிக்கிறான். ஆனால் ஒரு வெள்ளிக்காசு, உயிரற்ற வெள்ளிக்காசு, தொலைந்து போன வெள்ளிக்காசை தொலைத்தவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கிறார். வெள்ளிக்காசு உயிரற்றது, ஆடு உயிருள்ள ஆடு, அது வாயில்லா ஜீவன், காணாமல் போயிருச்சு. மேய்ப்பன் தேடி கண்டுபிடிக்கிறான். ஆனால் ஒரு தகப்பனுடைய மகன், இளைய குமாரன், அவனோ தகப்பனை விட்டு பிரிந்து போறான்.
அவனா தகப்பனை விட்டு பிரிந்து போறான். அந்த இடத்துல தகப்பன் அவனை தேடி போகவில்லை, அவனை தேடி ஆட்களை அனுப்பவில்லை. என் மகனா உணர்வடைந்து வர வேண்டும் என்று சொல்லி தகப்பன் காத்து கொண்டே இருந்தான். தன்னுடைய மகன் இளைய குமாரன் ஓடுனா ஆடுனா விளையாண்டான், பல பாவ மனிதர்களோடு சேர்ந்து பாவங்களை செய்தான். அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டான். சாப்பிடுறதுக்கு உணவில்லாமல் தவித்தான். பண்ணி சாப்பிடுற தவிடு திங்க ஆசையா இருந்தா அதையும் அவனுக்கு கொடுக்க யாரும் மனதா இல்லை. அந்த இடத்துல வாசிக்கிற லூக்கா 15:17 அவன் புத்தி தெளிந்தான் என்று வாசிக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை புத்தி தெளிந்தால் உங்களுடைய குடும்பங்களில் வர்ற நஷ்டங்கள் கஷ்டங்கள், உங்கள் சரீரத்தில் வருகிற வாதையை நினைத்து மனிதர்களிடத்தில் ஓட மாட்டீர்கள், தேவனிடத்தில் வந்து விழுவீர்கள். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் விழுந்தால், ஆண்டுடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் தகப்பனை தேடி வந்தான். என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா பாவம் செய்தேன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி உணர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தான், புலம்பிக் கொண்டே வந்தான். தூரத்தில் வருகிற அந்த மகனை தகப்பன் வீட்டு வாசல் என்று பார்த்தான். அல்லேலூயா. தகப்பன் பார்த்தான், ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சான் இருக்கு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், முத்திரை மோதிரம், காலுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்று மேல தாளங்களோடு ஒரு பெரிய திருவிழா கோலமே அங்க நடந்தது. கரங்களை தட்டி சொல்லுவோமா? நாம ஆண்டவரிடத்தில் கர்த்தருடைய பிள்ளைய ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு உன் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாட்டு வாதம் வருதுன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் வாதம் உன்னை போராடுதுன்னா, தேவ சமூகத்தில் விழ வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டும். குடும்பத்தில் ஒரே குழப்பம் நஷ்டம், ஆண்டவருடைய பாதத்தை வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை மட்டுமல்ல, தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாட வேண்டும். பெருமூச்சு விட்டு கர்த்தரிடத்தில் உங்களுடைய வாதையை, அதனுடைய தாக்கத்தை உணர்ந்து அழுது ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் ஆண்டவர் மழை போல இருக்கிற பிரச்சனையை பனி போல மாற்ற தேவன் வல்லவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பனி போல மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 24:10 எழுதப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனாய், உன் பெலன் என்ன செஞ்சிடும்? குறுகினது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மக்களுக்கு கவலை இல்லை. போனவன் போனாண்டி வந்தவன் வந்தாண்டின்னு பழமொழி பாடுற மாதிரி கவலை இல்லை. வெந்ததை தின்னு விதி பண்ணா சாபம் சொல்ற அந்த மனம் போன போக்கில் உலக மக்களை போல விசுவாசிகளும் வாழ பார்க்குறாங்க. அப்படி அல்ல. பூமியிலே நாம் சீர்திருத்தத்தோடு வாழ்ந்தால் பரலோகத்திலையும் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், பூமியிலையும் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவ ஜனமே, விசுவாசிகளுக்கு இன்னைக்கு எந்த ஒரு சில மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமோஸ் 6:6 வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு மக்கள் உலக பிரகாரமான ஆடம்பரத்தையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை தான் தேடுறாங்க. யோசேப்புக்கு வந்த அந்த பாடுகளை உணரல.
ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து, கவனிங்க, பெரிய பாத்திரங்களிலே மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். கவனிங்க, சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாம போறாங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல பிள்ளைகள் தாறுமாறா போய்கிட்டு இருக்கிறாங்க. நீ பாருங்க, பெயர் கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவ பிள்ளைகள் குடியாரனா இருக்கிறான், பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறான். அல்லேலூயா. பிள்ளைகள் தாறுமாறா மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு யோசேப்பை குறித்து கவலைப்படாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமளும் உலகத்தாரை போல அல்லேலூயா ஏனோ தானோ என்று வாழாதபடி இந்த காலை வேளையில் உங்களுக்கு இருக்கிற வாதை, இந்த வாதை எப்படி வந்தது? மனுஷரால வந்ததுன்னா மனுஷனால ஓரளவு தீர்த்திடலாம். தேவனால் வந்தா யார் அதை தீர்க்க முடியும்? சொல்லுங்க. தேவனால் வந்தால் யார் அதை தீர்க்க முடியும்? கர்த்தருடைய அடியை தாங்க முடியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய அடியை தாங்க முடியுமா? ஏரோது பாருங்க, ஏரோது ராஜா சிங்காசனத்தில் இருந்து ராஜவஸ்திரம் தரித்து தேவனை போல பேசினாராம். வந்த ஜனங்கள் எல்லாரும் இது தேவனுடைய சத்தம் என்று கைதட்டினாங்களாம். பாருங்க, அங்க தேவனுக்கு மகிமை செலுத்தாம தனக்கு மகிமை செலுத்தினதால ஏரோதை அடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாராம். கர்த்தருடைய தூதன் அவனை அடிச்சதுனால அவன் புழு புழுத்து செத்தான் என்று வாசிக்கிறான். அவனை காப்பாற்ற முடியல. உசியா ராஜாவை கர்த்தர் அடிச்சார். அவன் குஷ்டரோகி ஆகி சாகு மட்டும் பாளையத்துக்கு புறம்பா தள்ளப்பட்டிருந்தான். ஐயா, கர்த்தருடைய அடியை நாமளும் உணரணும். அம்மா, கர்த்தருடைய அடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணக்கூடாது. குடும்பத்தில் வாதை இருக்கிறதா? குடும்பத்தில் உங்களுக்குள்ள வாதை, வெளியே சொல்ல முடியாத வாதை. ஆமென். வீட்டை வித்து நிலத்தை வித்து கடனை கொடுத்தாலும் நீ மாறாத வாதை. அந்த வாதையை எப்படி நாம கடந்து போக முடியும்? சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை இன்னும் குறுகி போகல. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல. நம்முடைய பாவங்களே அவருடைய முகத்தை என்ன செய்கிறது? நமக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதியும் உள்ளவர்களாக இருக்கிறார். வாலிப பிராயத்தில், இளம் பிராயத்தில் செய்த பாவம் மீறுதல், அதனால் வந்த வாதை நம்மளை விட்டு நீங்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மனுஷரிடத்தில் போவாதீங்க, மருத்துவத்தில் போவாதீங்க, உலகத்தாடத்தில் போவாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் சாஸ்தாங்கமாக குப்பர விழுந்து அழுகணும். ஆண்டவரே, என்னிலிருந்து வாதை எடுத்து போடும். உம்முடைய கரத்தின் அடியினால நான் சோர்ந்து போயிருக்கிறேன். உம்முடைய கரத்தின் அடியினால நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இளவயதின் பாவங்கள் மனம் திரும்பாமல் போனால் முதிர் வயது வரை அது உன்னை தொடரும். ஒருவன் பாவம் செய்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும்.
அல்லேலூயா. ஹalleluya. உண்மையான மனம் திரும்புதல். இளையகுமாரன் உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தான். ஆண்டுடைய பிள்ளைகளை உண்மையான ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையான ஒரு மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறையா எரேமியா 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் எரேமியா ஒரு அழுகிறத என்ன சொல்லி அழுகிறார் வாசிங்க. 31வது வசனம். கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும், கற்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவரின் யாகுலமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் யாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். ஆமென். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே, கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே. எருசலேம் குமாரத்தியில் அழுதார்களா? பிள்ளை பெறுகிறவள் கதறுகள் போல கதறினார்களா? முதல் விசை தலைப்பேரான குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் அதற்கு முன்பாக குழந்தை பெற்ற அனுபவம் இல்லாதபடிக்கு அவள் அங்கலாய்ப்பாளாம். ஐயோ, இந்த குழந்தை நான் பிழைப்போமா என்று சொல்லி, இந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரியலையே என்று சொல்லி. அல்லேலூயா. கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, நீ உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தால் உனக்கு வருகிற ஆபத்தை முன்னாடியே உனக்கு சொல்லிடுவார் ஆண்டவர். உண்மையான மனம் திரும்புதலாக இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை கர்த்தர் முன்னாடியே சொல்லிடுவார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் போட்டிருக்கும் போது இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் பயங்கர யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே இருந்து டீசலை கொண்டு போய், நாங்கள் அந்த நாளில் டீசல் பிடிக்கும்போது லிட்ரு 6 ரூபா. டீசலை பிடிச்சிட்டு போய் அங்கே 100 ரூபாய்க்கு, இலங்கை காசுக்கு 100 ரூபாய்க்கு விற்போம். கெஞ்சி கேட்பாங்க, டீசல் கொண்டு வாங்க அண்ணாச்சி அப்படின்னு. போட்டிகளில் கொண்டு கடலுக்கு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அந்த பணத்தை கெட்டுக்கெட்டாக வாங்கிட்டு வர்றது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதிகமாக நாள்லாம் கொண்டு போக மாட்டேன், ஒரு 4 லிட்டர் கொண்டு வர்றது, அவ கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறது. ஒரு நாள் கடலுக்கு போகிறதுக்கு ஜாமாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க டீசல்லாம். நான் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறேன். தெளிவான காட்சி. இலங்கை நேவி ஹெலிகாப்டரில் வந்து குண்டு மழை பொழிகிறான். ஜனங்க போட்டுகளில் குண்டுகள் விழுந்து துப்பா மேலேருந்தே சுடுறாங்க. பயங்கரமான ஷூட்டிங் பண்ணுறாங்க. அந்த காட்சியை காமித்த உடனே எந்திரிச்சு உட்காந்து இருதயம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே கடைக்காரி போனேன், இன்றைக்கி போட்டு கடலுக்கு போக வேண்டாம், அடுத்த கடலில் பார்த்துடலாம், ஏதோ நடக்க போகுதுன்னு. ஆண்டுடைய பிள்ளைகளை உண்மையில் நடந்த சம்பவம். உடனே நானும் அன்னைக்கு பரேஷ் தாத்தாவை நானும் இப்போ ராமேஸ்வரத்தில் தலைவராக இருந்தாங்க, அவன் தாத்தா இறந்துட்டாங்க. நான் 2 பேரும் சேர்ந்து கடலூருக்கு போட்டு பார்க்குறதுக்கு வேண்டி அப்போமே சாயந்தரமே கிளம்பிட்டோம். அங்கே போய் ஓட்டி என்று சொல்கிற இடத்துல போய் யூசப் லாட்சில் ரூம்பு போட்டு விடிய தேரம் ரூம்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இறங்கி டீ குடிக்கலான்னு வர்றோம். கொட்டை எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு 100 பேருக்கு ஷூட்டிங்கு, இத்தனை படகுல இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரி ரோஸ்மேரி, அவங்க கணவர் இழந்த அந்த சகோதரி மேலே விழுந்து அழுது கிடக்கா. அப்படியே கலர் பிரிண்டரில் பேப்பரில் போட்டிருக்கு. 2 பேர் நானும் அந்த பரேஷ் தாத்தாவும் உடனே ரூம்பை காலி பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம்.
பயங்கரமாக அவங்க ஆஸ்பத்திரி குமிஞ்சு கிடக்கு ராம்நாட்டில். ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த நேரத்தில் போயிருந்தால் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் அந்த இடத்துல காப்பாற்றினார். பெரிய ஆச்சரியம். நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் சத்துருக்களின் கைகளிலே உங்களை அகப்படாமல் பாதுகாக்கும். உண்மையான மனம் திரும்புதல் உங்களை எத்தனை கோடி நீ கடனாளியாக இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே பஸ்பமாக்கி மழை போல இருக்கிற கடக்க முடியாத கடன் பிரச்சனையை, வியாதியை சமபூமியாக மாற்றிடுவார். ஏன்னா உன் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தலைக்கல், மூளைக்கல், ஜீவனுள்ள கல், பரிசுக்கப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல், திட்ட அஸ்திவாரமான கல். அதை விசுவாசிக்கிற நீ பதற மாட்டா. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாவியானவர் சொல்றாரு, உண்மையான மனம் திரும்புதலுக்கு வாங்க. கள்ளத்தனமான மனம் திரும்புதலை ஆண்டவர் வெறுக்கிறார். கள்ளத்தனமான மனம் திரும்புதல், இங்கே ஒரு பேச்சும் வெளியே ஒரு பேச்சும். ஒன்னிலிருந்து வாதையை நீக்கணும்னா, கர்த்தருடைய அடியிலிருந்து நீ தப்பணும்னா, ஆண்டுடைய பிள்ளையே உன் மேலே கர்த்தர் அன்பு கூர்ந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையான ஒரு மனது அப்பான்னு சொல்லி தேவ உலக இரட்சகருடைய பாதத்தில் நாம் விழுந்தால், தேவ பிள்ளையே உன் குடும்பத்தில் எவ்வளவு வாதை இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும், எப்பேற்பட்ட மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதி இருந்தாலும், அந்த வாதையை கர்த்தர் நீக்கி போட தேவன் உயிருள்ளவராக இருக்கு, ஜீவனுள்ளவராக இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் நல்லா உணர்ந்து அப்பாட்ட நீங்கள் மனம் திரும்பணும். நீங்கள் உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவர்களாக மாறும்போது உங்களை சார்ந்தவர்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களை சார்ந்தவர்கள்லாம் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான், சகோதரிகளை பார்த்து, திருமணமான சகோதரிகளை பார்த்து சொல்கிறான், உங்கள் கற்புள்ள நல்ல நடத்தையினாலே ரட்சிக்கப்படாத உங்கள் கணவர் என்ன செய்வார்? ரட்சிக்கப்படுவார். ஆமென். உன் கற்புள்ள நடத்தை, உன் நல்ல நடத்தையை பார்ப்பார். அல்லேலூயா. உன் நடத்தையினாலே ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் சோர்ந்து கொலைபாதகர்களாகிய பிசாசினாலே நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பும்போது, அல்லேலூயா, நம் கர்த்தர் நம்மை வாளாக்காமல் இந்த உலகத்திலே தலையாக உங்களை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13 1வது வசனம். வாசிங்க. பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான, பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தன்னுடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, அவன் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் இயேசு நம்ம மேல அன்பு வைத்தார். நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரிடத்திலே முடிவு பரியந்த நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலை அடைய வேண்டும்.
அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திலே போகும்படியான வேலை வந்ததென்று அறிந்து சொரிந்து போச்சு. என் குமாரனே, நீ சிலுவையில் பாடுபட போகிற, மரிக்க போகிற, உன்னை சரீரத்தை அடக்க பண்ண போகிறாங்க, ஆனாலும் நான் உன்னை உயிரோடு என்ன செய்வேன்? எழுப்புவேன். அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராமநாதபுரத்தில் இருக்கிற கிருபாசன தலைமை போதகர் ஜோசப் மோசேஸ் ஐயா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவரை குறித்து யூடியூப்பில் அந்த போட்டோ அனுப்பி எழுதியிருந்தாங்க. ஆமென். ஜோசப் மோசேஸ் ஐயா கர்த்தருக்குள் ஓட்டத்தை முடித்து கொண்டார். எப்படி இருக்கு? செத்து போனார் இல்லை, மரித்து போனார் இல்லை, எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஓட்டத்தை முடித்து கொண்டார், விண்ணகத்துக்கு போய்விட்டார். நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்? நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. முடித்து கொண்டார். நம்முடைய ஓட்டம் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால், கவனிங்க, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். என்ன எழுதப்பட்டிருக்கு? பவுல் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறேன், ஆனா நீங்க பின்மாறிடாதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரையோ நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அவங்க என்னை பேசிட்டாங்க, இவங்க என்னை பேசிட்டாங்க, அவங்கள எனக்கு பிடிக்கல, இவங்கள எனக்கு பிடிக்கல, இவங்க போற சபைக்கு நான் போக மாட்டேன், இந்த போதகர் நடத்துகிற சபைக்கு போக மாட்டேன், இதெல்லாம் யாரையாட்டு நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க ஓட்டத்தை கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்துக்கு வராமல், அதான் பவுல் சொல்கிறாரு, என் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை என்ன செய்யுங்க? ஜெயமாய் ஓடி முடியுங்கள். சொல்லுங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு இருக்கா இல்லையா? சோர்வு. உலக காரியம், எனக்கு பணம் இல்லையே, பொருள் இல்லையே, நட்டு இல்லையே, பொட்டு இல்லையே, அல்லேலூயா, உலகத்தில் எனக்கு அப்படி இருக்கு. சோர்ந்து போகாதீங்க பிரதர், சோர்ந்து போகாத சகோதரி. உன் ஓட்டத்தை கர்த்தருக்குள்ளே ஆமென் ஜெயமா ஓடு. கர்த்தர் உன்னை சோர்ந்து போக விடாமல் பாதுகாக்கிறவர். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் பாருங்க. 3 நாள் வனாந்தரத்தில் ஆண்டவர் பாஸ்டிங் பிரேயர் நடத்துறார். 3ஆவது நாள் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை இப்படியே அனுப்புனா வழியில் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போவார்களே. 3ஆவது வசனம் படிங்க, அருமையா இருக்கு. இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களா இருக்கிறார்கள். நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். என் அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆமென் அதிகாலையிலே நீர் ஆயத்தமாகி ஓட்டமும் நடையுமா தேவ சமூகத்திற்கு வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து சத்தியம் கேட்கிற உன்னை, ஜீவ அப்பமாகிய வசனத்தை கேட்ட உங்களை, ஆமென், உங்களை சும்மா அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ அப்பமா இருக்கிறார், மகிமையாவர் இருக்கிறார்.
நீ சோர்ந்து போகாத. வழியிலே நீ சோர்ந்து போவா என்று கர்த்தர் பரிதபிக்கிறார். அதனாலதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஓ ராபாலாமா சந்தாரா பௌதாராபா ராபாலாமா துராபாலாமா ரிபிராபாலாமா. எனக்கு புருஷன் இல்லையே, எனக்கு பிள்ளைகள் உதவி இல்லையே நீ சோர்ந்து போகாத. நித்திய மணவாளன், நித்திய மணவாளன் உனக்காக ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு பிள்ளைகளுடைய உதவி இல்லையே, இத்தனை பிள்ளையை பற்றி எனக்கு ஆதரவு இல்லையே நீ சோர்ந்து போகாதே. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உங்களை என்னையும் சுமக்கிற கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயம். நித்திய பிதாயாவ யார் இல்லையேன்னு கலங்காதீங்க. உங்களை வழியிலே சோர்ந்து போகாமல் பாதுகாக்கிறவன், சோர்ந்து போகாமல் உங்களை பாதுகாக்கிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அடுத்ததாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அருமையான பிள்ளைகளை, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். 7வது வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம். போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஆண்டவருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் என்ன கிரியை செய்யணும்? நற்கிரியைகளை செய்து. நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும், கவனிங்க, மகிமையவும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு, கவனிங்க, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அதெல்லாம் சோர்ந்து போகாம நற்கிரியை செய்ய வேண்டும். அதுக்கு தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். எதுக்காக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு? நற்கிரியை செய்வதற்காக, தர்மங்களை செய்வதற்காக, தேவ கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதற்காக, ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்பதற்காக. பிரதர் சாட்சி சொன்னாங்க, என் ஜனத்துக்கு நான் டிராக்ஸ் கொடுக்கணும், ஊழியம் செய்யணுமேனு. அந்த ஆசையை நேற்று ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது நம்ம இருதயம் கலிகூறதை பார்த்தா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஆமென். அண்டா நிறைக்கா வைடூரியக்களை அள்ளி நம்ம தலைமையில் குமிச்சாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாக. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும். தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம், குடும்பத்தின் மத்தியிலே சந்தோஷம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து. அல்லேலூயா. அது எழுதப்பட்டிருக்கு, நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு, அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எதுக்காக ஆண்டவர்கள் வந்து கேளுங்க பக்கத்தில், எதுக்காக ஆண்டவர் தேடுனீங்க? எதுக்காக? சேர்ல இருந்து சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம். ஆமே. விடுதலை நாயகன் உங்களை விடுதலை ஆகிட்டார். முகத்தை பாருங்க, பின்னாடி சேர்ல இருக்கிற முதிய பெரியவங்க எல்லாரும் பாருங்க. பார்த்து எதுக்காக வந்தீங்க? எதுக்காக ஐயா? எதுக்கோ நீங்க வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் நித்திய ஜீவன், அழியாமை நித்திய ஜீவன். ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்க. அந்த நற்கிரியைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வெளிச்சம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நம்முடைய ஆண்டவர், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்தது தொடர்ந்து படிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நற்கிரியை, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு
பிதாவை மகிமைப்படுத்தும்படி இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஆமென் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நற்கிரியைகளுக்கு பேரு வெளிச்சம். இது தெரியல மக்களுக்கு, நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு தெரியும்படியா ஆவியானவருக்கு வெளிப்படுத்துறார் நற்கிரியை. அல்லேலூயா. நற்கிரிகை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆமென், நற்கிரிகை செய்ய வேண்டும். தொற்கால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 36 எழுதப்பட்டிருக்கு நற்கிரிகை. அந்த நற்கிரிகை செய்தவள் மரித்து போன அவளை பேதுரு ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பினார். சொல்லுங்க அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நற்கிரிகை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. தீமை ஆமென், தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீத்து 2:14. அவர் நம்மை 14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். நம்ம நற்கிரியை செய்யும்படி, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம். இரட்சணிய சேனை என்று ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது கிறிஸ்தவ அமைப்பு. இரட்சணிய சேனை அவங்க போட்டிருக்கிறதே பெரும்பாலும் இராணுவ ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்களா, மிலிட்ரி ட்ரெஸ். ஆபத்தில், பொல்லாப்பில், புயலில், பூமி அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நஷ்டப்பட்ட மக்களுக்கு, யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஓடி போய் உதவி செய்வாங்க. செஞ்சிலுவ சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது உலகத்தில். அவங்க யுத்தம் நடக்கிற இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அவங்கள தொடக்கூடாது. அப்படி சிலுவை மாதிரி ஒரு படம் பண்ணிருப்பாங்க சிகப்பில். அவங்க அந்த யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. பாதிக்கப்பட்டவங்கள என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க. செஞ்சிலுவை சங்கம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளாய் இருந்த நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயலாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கேவலமான சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால பிதாவரை சும்மா விட்டாரா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழவருடைய முழங்காலெல்லாம் முழங்கும்படிக்கு. அல்லேலூயா. ஆமென். அண்டங்காக்கா கருங்காக்காவெல்லாம் இன்னைக்கு காலையில் எரிஞ்சு கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு காணா போட்டு கத்துது. ஆனா பரம்பரை கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அதிகாலை 6 மணி வரை சலுவாவை வடித்து கொண்டு தூங்குறாள். 7 மணிக்கெல்லாம் வட்டி கொடுத்தவன் கடன் கேட்கறதுக்காக வீட்டு வாசலை தட்டுறான். ஐயோடு கந்த வட்டிக்காரன் வீட்டு வாசலை தட்டும் போது அவன் 9 மணிக்கெல்லாம் தட்டுவான். கொள்ளைப்புறமா வீட்டை திறந்துட்டு ஓடுறாள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய உண்மையான மனம் திரும்புதல் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உண்மையான ஒரு நற்கிரிகையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, நற்கிரிகை செய்யறதில்லை நீங்கள் சோர்ந்துடாதீங்க. கர்த்தருக்கு அது சபைக்காக இருந்தாலும் சரி,
ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, எதை செய்கிறதையும் சோர்ந்து போயிடாது. ஒரு சகோதரி கொஞ்சம் ஏழ்மையில் இருந்தவங்க விசுவாசி கர்த்தருக்குள்ளே வந்து மனம் திரும்பி ஆண்டவர் அவங்கள உயர்த்திட்டார். இவங்க ஏழ்மையில் இருக்கும்போது யார் வந்து ஊழியக்காரவங்க ஏழைகள் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்விப்பட்டு அநேக தேவ ஊழியர்கள்லாம் போய் அவங்கள்ட்ட போய் அம்மா ஜெப வீடு கட்டணும், இந்த மாதிரி அப்படி தேவைகள் இருக்குன்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க. இது நாளடைவில் நிறையா தெரிஞ்சு நிறையா மக்கள் போய் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்க இந்த அம்மாளுக்கு எரிச்சல் வந்துடுச்சு. சரி, இந்த ஊழியக்காரனாலும் எல்லா பேரும் வந்து கடைசியில் நம்மளை நிம்மதியாக இருக்கக்கூடமானுக்கிறான், தாதான்னு போட்டு வதைக்கிறான்னு சொல்லிட்டு எரிச்சல் வந்து அவங்களுக்கு நற்கிரிகை செய்கிறத குறைக்க ஆரம்பித்தாங்க. இனிமே ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தா ஜெபம் வரமாட்டேங்குது. ஜெபத்தில் போய் உட்கார்ந்தா இடித்த புலி மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க, வார்த்தை வரமாட்டேங்குது. அந்த வந்துட்டு போன ஊழியக்காரவங்களுடைய ஞாபகம் தான் அவங்களுக்கு வருது, ஏழை எளியவங்க ஞாபகம் தான் வருது. ஜெபம் பண்ண முடியலை, தூக்கம்தான் வருது. நிம்மதி வாதை உடந்து வார்த்தை என்ன செய்யுது, வதைக்குது. மறுபடியும் உபவாசம் போட்டு அழுகிறாங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண முடியலை. கர்த்தர் பேசினாரா, நீ என்னிடத்துல வந்து என்ன புலம்புனேன்னு கேட்டாராம். நீ அவங்க வந்து காணிக்கை கேட்குறாங்க, இவங்க வந்து காணிக்கை கேட்குறான்னு புலம்புனில, உன்னை கொடுக்கத்தானே ஆசீர்வதிச்சேன், நற்கிரிகை செய்யத்தானே உன்னை ஆசீர்வதித்தேன். அவங்களுக்கு அவளை கொடுத்தேன் இவளை கொடுத்தேன் நிறுத்து பார்க்கவா உன்னை நான் ஆசீர்வதித்தேன். காய்ச்ச மரத்தை தேடித்தான் பழத்தை தேடி என்ன செய்ய பறவைகள் வரும். நீ காய்ச்ச மரம், கனி கொடுக்குற மரம், நிறுத்திராத, செஞ்சுக்கிட்டே இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் அந்த சகோதரி ஆரம்பத்தில் இருந்த அந்த நற்கிரியை பார்க்கலாம் கூடுதலாக செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நற்கிரியை செய்ததில் சோர்ந்து போயிடாது. காணிக்கப்பட்டியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணம் சில நேரத்தில் கிடக்கும். அந்த பணத்தை எடுக்கும் போதெல்லாம் பேராசையில் எடுக்க மாட்டேன், வந்து எடுத்து தேவ சமூகத்தில் வச்சிருவோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கடும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இது எங்களுடைய சுயத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, செலவழிஞ்சிடக்கூடாது. அது உம்முடைய ராஜ்யமே மகிமைப்பட வேண்டும். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஜெப வீடு இருக்குன்னா அது தேவ ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தின் பிரயாசம். அதனுடைய பல நித்திய ஜீவனில் கணக்கு அங்கே பார்வடாய் போய்கிட்டே இருக்கும். விதவைகளுக்கு கொடுக்கிறீங்களா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்களா, சோர்ந்து போகாதீங்க. மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்து பழகுங்க. உங்க வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். உன்னிலிருந்து வாதை நீங்கணும்னா அல்லேலூயா. யோபு ஆசீர்வதிச்சாருன்னா சும்மா ஆசீர்வதிக்கல. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்கறதில்ல, ஊழியத்துக்கும் செய்யறது, ஊழியத்துக்கு அசமமாக கொடுக்கறதில்ல, உற்சாக காணி கொடுக்கறதில்ல. ஒரு ஏழையை பார்த்தா கையை முடக்கிறது, ஒரு திக்கற்ற பிள்ளைகள் வந்தால் முறுமுறுக்கிறது, ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு ஏதாவது பசியோட வந்தால் ஒரு கையை அள்ளி போடுறது, அள்ளி போட்டு இங்கே ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே, யோவை போல யோவின் சிறையிருப்பை மாற்றினீரே, அதுபோல் 3 சிறையிருப்பை எனக்கு மாற்ற, 4 சிறையிருப்பு உனக்கு மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமென். மாறாது, மாறாது. யோபு சொல்றார், 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க வேகமா. ஆம், நீங்கள் பதற வேண்டாம், அங்கே ராமாயணத்தில் போட்டு கல்லு போல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் 15-16 படிங்க. யோபு 29:15-16. நான் குருடனுக்கு கண்ணும், எப்படி இருந்தாரா?
ஐயா எப்படி இருந்தாரா? குருடனுக்கு கண்ணும் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். இப்படிப்பட்டவனுடைய சிறையிருப்பை மாத்துவாரா மாற்ற மாட்டார்? மாத்துவாரா மாற்ற கொட்டாய் விடாது, கொட்டாய் விடாது. எப்படி மாத்துவாரா மாற்ற மாட்டார்? நான் குருடனுக்கு கண்ணும் கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். ஆமென். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து. இப்படி செஞ்சு பாருங்க உங்க நிலைமையை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. அடுத்து சப்பானிக்கு எப்படி இருந்தாரா? எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு யோபு. சப்பானிக்கு நான் காலுமா இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. 31ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து படிங்க. ஒரு சில வசனம் மட்டும் படிங்க. 17. தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் ஆமென் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? பத்தியில அவர் கேட்கிறார் பாருங்க. தாய் தகப்பனும் இல்லாத பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் தவிக்கையில் நான் ஒருவனா சாப்பிட்டது உண்டோன்னு கேட்கிறார். அடுத்தது, என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. இப்படிப்பட்ட மனுஷனை, இந்த மனுஷனை மனுஷியை ஆசிரியக்க மாட்டாரா? அல்லேலூயா. உள்ளத்தை யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றான்? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய விட்டுட்டு நான் சாப்பிட்டதுண்டோ? என் சிறுவயது முதல் அந்த பிள்ளை என்னிடத்துல வந்து ஒரு அனாதை போல இல்லாமல் நான் ஒரு பிள்ளைய போல வளர்ந்து. இது போல நீங்கள் வீட்டில் படிச்சு பாருங்க. ஏதாவது படிக்கும் போது எனக்கு கண்ணீராக கொட்டும், தாங்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு மனம். யோபின் சிறையிருப்பை மாற்றினதுக்கு என்னையா காரணம்? உங்க சிறையிருப்பு மாறணும்னா நற்கிரிகை செய்யறதுல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக. ஆமென். தாவீது கர்த்தரிடத்தில் அடி வாங்கிட்டு சோர்ந்து போனான். நாம கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறணும்னா சோர்ந்து போகாமல் நற்கிரிகை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரிகை செய்ய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்பொழுது சத்துருக்கள் முனையுற்று போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு யோர்தான், இங்க பாருங்க, சிவந்த சமுத்திரத்தோட்டு வந்து யோர்தானுக்கு கிழக்க ஒரு 2 ராஜாக்கள், பழமுள்ள ராஜாக்களை ஜெயிச்சிருவாங்க. யோர்தானுக்கு கிழக்க இந்த செய்தியை புறஜாதி மக்கள் கானானியர்கள் கேள்விப்படுவாங்க. கானானியர்கள் கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ளே பேசுவாங்களாம், அந்த 2 ராஜாக்களை ஜெயிச்சிட்டாங்கல்ல, பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதியை கடந்து நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. யோர்தான் நதியை கடக்க முடியாது. அதுக்கு பேரே மரண நதி. அறுப்பு காலம் முழுவதும் அது கரை புரண்டு ஓடும். அதை அவங்க கடக்க முடியாது. நம்ம தைரியமா இருப்போம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் படி. யோசுவா 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவு. கவனிங்க தேவஜனமே, இஸ்ரவேல் மக்கள் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை. என்ன கவனிங்க, இஸ்ரவேலர் கடந்து போய் தீருமளவும் யோர்தானுக்கு மேல்கரையில் இருக்கிற குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும். கவனிங்க, யோர்தானுக்கு கிழக்கே இருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதல் கேட்ட போது அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். உனக்கு முன்பாக சத்துருக்கள் சோர்ந்து போகணுமா? இல்ல உன்னைய பார்த்து பரிகசித்து அகடியம் பண்ணணுமா? என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. சத்துருக்கள் முனையுற்று போகணுமா? இல்ல சத்துருக்கள் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கணுமா? போனாங்கள்ல சபைக்கு, ஆடினார்கள்ல, குதிச்சாளுகள்ல, வந்தானான்னு கேட்கணுமா? சத்துரு முனையுற்று போகணுமா? வாயை திறக்க மாட்டீங்க. வாயில வார்த்தை. இன்னும் சத்துருக்கள் உன்னை பார்த்து பரிகசிக்கணுமா?
சொல்லுங்க, சத்துருக்கள். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் கடந்து தீருமட்டும் யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக வற்றி போயிற்று. யோர்தான் நதிக்கு கிழக்கே மேற்கே இருந்த புறஜாதியர்கள் அதை கண்டு என்ன செஞ்சாங்களாம்? கரைந்து சோர்ந்து போனாங்களாம். உங்களுக்கு முன்பாக சத்துரு வெக்கப்படணுமா? சத்துரு பொம்மலாட்டம் ஆடணுமா? சொல்லு சொல்லு. அல்லேலூயா. சத்துரு வெக்கப்பட்டு போகணும்னா நற்கிரிகை செய்யறதுல என்ன செய்யணும்? சோர்ந்து போக கூடாது. செபிக்கிறதுல சோர்ந்து போக கூடாது. ஆமே. லூக்கா 18:1 எழுதப்பட்டிருக்கு, சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும். நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணனே, இன்னைக்கு ஜெபம் பண்ணனே, போன வாரம் ஆராதனைக்கு போனனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாருங்க, இங்க பாருங்க, ஏசாயா 40:28 எழுதப்பட்டிருக்கு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவனாய கர்த்தர் நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:1 பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. பவுல் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் 4:16 எழுதப்பட்டிருக்க. ரொம்ப அருமையா இருக்கு இந்த வசனம். இன்னொரு பகுதியில் வாசிக்கலாம். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து, கவனிங்க, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிங்களா, யாராருக்கு விளங்குது? சோர்ந்து போகிறதில்ல. எங்களுக்கு வயசு போனாலும் பல்லெல்லாம் கொட்டி நாடியில முகசதையெல்லாம் ஒட்டி போனாலும், அதான் சொல்றார், வயசு போனாலும் பல்லெல்லாம் கொட்டி சப்பவாயா போனாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். அருமையானவர்களே, உங்க சரீரமும் என் சரீரமும் ஆமா வெண்கல தகட்டால மூடப்படல, அது ஒரு தேயிலை பை. அல்லேலூயா. ஒரு 30 வயசுல பழுப்பு மாதிரி வீங்கும், முகத்தை பார்த்தாலும் பளிங்கி மாதிரி இருக்கும், பேரை லவ்லி போட்டு அப்படி மின்னுக்கி எடுத்துடுவான். அல்லேலூயா. அப்படியே 31 வயசை கடக்கும் போது அந்த சரீரம் அப்படியே தோல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வத்தி 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 ஆமே பழைய கதையே சொல்லி சொல்லி வத்தி வத்தி நான் அப்படி இருந்தனாக்கு இப்படி இருந்தனாக்கு அப்படி சொல்லி அப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும். அது தோளோ தோல் ஒட்டி நரம்பெல்லாம் ஒட்டி தளர்ச்சி வந்துடும். அதான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் சோர்ந்து போகிறதில்லை. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள், ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய மனுஷி சோர்ந்து போகாதே கர்த்தருக்குள்ளே. அல்லேலூயா. ஏசாயா 40:31 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நிறைய மக்களுக்கு இந்த வசனம் புரிய மாட்டேங்குது. சில பேர் கழுதைன்னு எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. கழுதை அல்ல, கழுகு. அல்லேலூயா. கழுகு அவனுடைய வயசு முறையா 70 வருஷம் உயிரோடு இருக்குமா. 70 வருஷம். 40 வயசு வரும்போது அதனுடைய இறகுகளெல்லாம் முத்தி போய் பறக்க முடியாத சூழ்நிலை வரும்போது உயர்ந்த கண்மலையுமே வெடிப்பில் போய் அந்த கழுகு உட்கார்ந்து இந்த பழைய இறகையெல்லாம் என்ன செய்யுமா, அப்படியே தன் சொண்டுனால் பிச்சு பிச்சு எடுத்து தன்னுடைய அந்த முத்தி போன நெகம் சொண்டு
வாயில் உள்ள செண்டையெல்லாம் அந்த பாறையில் உரசி உரசி எடுத்து பாருங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆயிரும். 150 நாள் காத்திருக்குமா. 150வது நாள் அது புது இறகு முளைத்து அப்படியே சிறகடித்து உன்னதத்தை நோக்கி பறக்குமா. அல்லேலூயா. அதில் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகு போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். உற்சாகமாக எழுந்திருக்கலாம். பாப்பேன் எவ்வளவு உற்சாகமா பாப்பேன். உற்சாகமா மடியில் நடக்கிற அவளை தூக்கி வெளியே போடு, எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்பல். தாவீது தன்மேல் வந்த வாதையை உணர்ந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நாம் உணர்ந்து இளைய குமாரனை போல தகப்பனை தேடி வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பனிடத்தில் வந்த உங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உங்க பாவம்ங்கிற பித்தளை மோதிரத்தை கலட்டி பரிசுத்தாவிங்கிற முத்திர மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாரும் எழுந்திருந்து மனுஷனை தேடாத, ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடுங்க. பணத்தினால சாதிக்கலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பணத்தினாலே பலத்தினால முடியாததை கர்த்தர் பராக்கிரமத்தினால முடியாததை தேவனால் எல்லாம் கூடும். ஒரு இளைஞன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு தீயிலையும் நெருப்பிலையும் விழப்போனவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை ஜெபம் பண்ணி அவனை அந்த ஆவியிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரை எங்களால் ஏன் அவனுக்குள்ள பேயை விரட்ட முடியலை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மரியாள் கேட்குறாங்க, நானும் கன்னிப்பெண், புருஷனை அறியனே, எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் சொன்னாங்க, ஐயோ நான் கிழவி, என் புருஷன் கிழவன், பெண்களுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போயிருச்சு, என் புருஷனோ சரீரம் செத்தவராய் கிழவனாயிட்டார், எப்படி ஆகும்? கர்த்தர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போகாதே, வழியிலே நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய வாதையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. வாதையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆமென்.